பிஜேபி ஒரு பெரிய பேய், அது தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பேயை அடக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது எங்களோட முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு முதல்வரை ஒரு மந்திரவாதி ரேஞ்சுக்கு பேசியிருக்கார். யார் அவரு? எம்பி ஆர் ராசா அவரே தான். அதாவது மேடையில் பேசினாரு. அப்போதான் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இன்றைக்கி தான் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அவ்வளோ ஆட்டம் கிடையாது. ஏன்னா நாமளே அவங்க கூட கூட்டணி வச்சுருந்தோம்ல, அப்போ இவ்வளோ அலப்புறலாம் கிடையாது. பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார். இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், அப்போ தான் நாங்கள் கூட்டணி இவங்க கூட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பல கட்டுப்பாடுகளை விதித்து உங்களை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? கிடையவே கிடையாது. தலை விரிச்சு ஆடுது. அதாவது ஒரு பேய் மாதிரி பிஜேபி மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க தலை விரிச்சு ஆடுது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான். நம்ம தமிழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் அதுக்கு காரணம். ஆனால் நாங்கள் விடமாட்டோம், சரியா? நாங்கள் அந்த பேயை அடக்குவோம். எப்படின்னா ஜூ மந்திரகாளி ஜெண்டாலாம் போட்டு அடக்குவோம். அதை அடக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அருமை முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் அடக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சிஎம் ஒரு மந்திரவாதி ரேஞ்சுக்கு ப்ரொமோட் பண்ணி பேசியிருக்காரு ஆர் ராசா அவர்கள். நான் ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். நமக்கு யார் ஆபத்து? இந்த ஆர்எஸ்எஸ் தான் ஆபத்து, இந்த மதவாதிகள் தான் ஆபத்து. இந்த மதத்தால் பிளவுபட்டிருக்கிற, சாதியால் பிளவுபட்டிருக்கிற மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மொழியால் ஒன்றிணைக்க வேண்டும், சமத்துவத்தால் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய தத்துவம். ஆனால் அந்த தத்துவத்தை தந்த பெரியார் இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் சைபர் ஆர்எஸ்எஸ் இல்ல. ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு தத்துவத்தை தந்தாரே தந்தை பெரியார், அந்த தத்துவ பிதாமகன் இந்த மண்ணில் வாழ்ந்த போது நமக்கு ஆர்எஸ்எஸ் ஆபத்து இல்லை. ஏன் நாடாளுமன்றத்தில் ஒருத்தங்க கூட இல்ல. அண்ணா வந்தார், ரெண்டு பேர். அப்ப ஆர்எஸ்எஸ் இல்ல, பிஜேபி இல்ல, ஜனசங்கம்னு பேரு. கலைஞர் வந்தார், ஒரு 100 தாண்டினாங்க. சரி, 100 தாண்டிட்டார்கள், எப்படி கட்டுப்படுத்துறது? அவங்களுடைய ஒரு அலைன்ஸ் போட்டார். அப்ப எங்க ஆசிரியர் வீரமணிகள் கூட வருத்தம். ஆனா அலைன்ஸ் எப்படி போட்டார்னா, இங்க வா, உனக்கு என்ன முக்கியம்? பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டணும், உன் கொள்கை. 2வது கொள்கை, காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரம் அதை தூக்கணும். 3வது பொது சிவில் சட்டம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் இருக்கு, இந்துக்களுக்கு தனி சட்டம் இருக்கு. அந்த தனித்தனி சட்டத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரே சட்டமா கொண்டு வரணும். இதுதான் உடைய 3வது கொள்கை. இந்த கொள்கை தானே உனக்கு எனக்கு வேறுபாடு. சரி, 100 வந்துட்ட, இந்தியாவை காப்பாற்றணும், ஒன்று சேருவோம். ஆனால் நான் உன்னோடு இருக்கிற வரை உன்னுடைய 3 கொள்கைகளையும் மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு என்கிட்ட கையெழுத்து போடு. கையெழுத்து வாங்கி கொண்டு உள்ள போனோம்.